ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பஹ்ரைன் தேசத்திலிருந்து உங்களோடு கூட. ஆமென். ஸ்தோத்திரம். நான் நின்று கொண்டிருக்கிறதான இந்த இடம் மிக முக்கியமான இடம். நீங்க கூகுள்ல போயிட்டு பஹ்ரைன் அப்படின்னு சொல்லி நீங்க தட்டினீங்கனால, பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே ட்ரீ ஆஃப் லைஃப் என்று சொல்லி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். நான் நின்று கொண்டிருக்கிற இடம்தான் அந்த இடம். ட்ரீ ஆஃப் லைஃப். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த இடத்தினுடைய விசேஷம் என்னவென்றால், ஸ்தோத்திரம், இவ்வளவு பெரிய வனாந்திரத்திலே எந்த விதமான ஒரு நீர் ஆதாரமும் இல்லாத இந்த இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு மரம் 400 வருஷங்களுக்கு மேலாக உயிரோடு கூட இருக்கிறது. பெரிய மரமாக ஓங்கி நிற்கிறது. இவ்வளவு பெரிய ஆச்சரியம் அல்ல? ஆக்சுவலி இந்த மரமானது சாதாரண முள்ளு மரம். நம்ம ஊர்ல சீமக்கருவிளை என்று சொல்லுவார்கள், அந்த மாதிரி ஒடமுள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண முள்ளு மரம் தான். ஆனால் எந்த நீர் ஆதாரமும் அற்ற இந்த வனாந்திரத்திலே இந்த மரமானது 400 வருடங்களுக்கு மேலாக நின்று கொண்டு இருக்கிறது. ஆமென கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் கூட வனாந்திரத்திலும் அவர்கள் செழிப்பானவர்களாய் இருப்பார்கள். ஒருவேளை வரப்போகிற நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே, ஸ்தோத்திரம், நீங்கள் எதிர்பாராத ஒரு விதமான ஒரு ட்ரைனஸ்க்குள்ள போகிறதுக்கு ஏற்பட்டால் கூட தேவன் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள். தேசமெங்கிலும் பஞ்சம் ஏற்பட்டாலும் உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும். உங்கள் குடும்பம் செழிப்பாய் இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஒரு நாளும் பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you. ஆமென்.